நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னக்கா இது? மொத்தம் 8 லட்சம் இருக்கு. இத வாங்கிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கணுமோ அப்படி கொடு. பாத்துக்கிட்டே இருங்க எப்படி திருப்பி கொடுக்க போறாங்கன்னு. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதா? இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்குங்க. நல்ல தம்பி. மேடம் சொல்லுங்க மேடம். இந்தா பணம் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடு. ஓகே மேடம், உடனே ரெடி பண்ணிடுறேன். காஞ்சனா, இவங்கெல்லாம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட பணம் கொடுத்திருக்காங்க. என்னக்கா இது? மனுஷனுக்கு நம்பிக்கை தானே முக்கியம். இவங்க எல்லாம் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதை விட நீ என் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்க. அத நான் காப்பாத்துவேன்க்கா. நிச்சயமா. ரொம்ப நன்றிப்பா. காஞ்சனா, இப்பதான் என் மனசு பூரா சந்தோஷமா இருக்கு. இதுல என்னக்கா இருக்கு? இந்தாங்க உங்களுடைய டாக்குமெண்ட். இந்தாங்க மேடம், இது உங்களோட. என்ன காஞ்சனா, அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்க? ஆமாக்கா. ஓ, கஸ்டமர்ஸை வெயிட் பண்ண வைக்க கூடாதுங்கிறதுக்காக எப்பவும் ரெடியா இருக்கும். ஓ அப்படியா? இந்தாங்க மேடம். பார்த்தல. சரி காஞ்சனா, நாங்கெல்லாம் கிளம்புறோம். வரோம். சரிக்கா. சரி, நாங்களும் கிளம்புறோம். போயிட்டாங்க. நாங்க வரோம். இது பாரு, இவங்களுக்கெல்லாம் இந்த ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா? பாரு, எல்லாம் வேஸ்டா போச்சு. மேடம். நல்ல தம்பி. சொல்லுங்க மேடம். பானுமதியால என்ன பிரயோஜனம்னு கேட்டியே, இப்ப பாத்தியா? பார்த்தேன் மேடம். இப்படி எல்லாம் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் மேடம். என்னாச்சு உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. ஹலோ சொல்லுங்க. ஓகே ஓகே சரி. ஓ அப்படியா? ஓகே. ஓ ஓகே, ஒரு நிமிஷம் நோட் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. யா ஓகே சரி. அந்த போட்டோ யாரோடதா இருக்கும்? அத்தை போட்டோவா இருக்குமா இல்ல? ஓகே ஓகே பாய். நில்லு. என்ன பண்ற? என் ரூமுக்கு வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது? இப்ப இதுக்கு அனவசியமா வந்திருக்க? இல்லங்க, ரூம கூட்டலான்னு தான் வந்தேன். என் ரூம கூட்ட வேலைக்காரங்க இருக்காங்க. முதல்ல இங்க இருந்து போ. போன்னு சொல்றல, போ. ஏய், அதே எடுத்துட்டு போவா, எடுத்துட்டு போ.
யார் போட்டோவா இருக்கும்? இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்காரே. சரி, பார்க்கலாம். வேண்டாம், இந்த போட்டோவை அவர் இல்லாம நான் எடுத்து பார்த்தா அவரை நான் ஏமாத்துற மாதிரி ஆயிடும். என் புருஷனை நான் ஏமாத்த விரும்பல. அவர் தான் அப்படி இருக்காருன்னா நாமளும் அப்படி இருக்கணுமா என்ன? பனு, நீ ஒன்னும் காஞ்சனாக்கு பணம் எதுவும் கொடுக்கல? இல்லையே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஒரு பொம்பளை ஏல சீட்டு நடத்தி மோசடி பண்ணதா கைது பண்ணிருக்காங்களா? பேப்பர்ல வந்திருக்கு பாரு. இவ ஒண்ணு காஞ்சனா இல்ல. இவளை பார்த்தா காஞ்சனா மாதிரியா இருக்கு. இவ வேணா காஞ்சனா மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா காஞ்சனாவும் இவள மாதிரி ஒரு நாள் மோசடி பண்ணிட்டு ஓடதான் போறா. இங்க பாரு பானு, மறுபடியும் அந்த காஞ்சனா இந்த வீட்டு பக்கம் வந்தான் வையே, இங்க பாரு, அவள் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காத. ஜாக்கிரதை. இவரும் முன்னேற மாட்டாரு, என்னையும் முன்னேற விட மாட்டாரு. நான் கோடீஸ்வரி ஆகும் போதுதான் தெரியும் நான் பண்ணது தப்பா சரியான்னு. இவ ஏதோ ஃப்ராடு. நம்ம காஞ்சனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருக்கா, இவருக்கு அவளை பத்தி ஏதாவது தெரியுமா? சும்மா நொய் நொய் நொய்னு ஏதாவது பேசிக்கிட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இந்த சிக்கு உடைக்கிறதுக்குள்ள போறோம் ஆகுது. இது வேற. சொல்லு பிரியா. அம்மா, அந்த 20 லட்சத்தை 40 லட்சமா தருவாங்கன்னு சொன்னியே, அத எப்பமா தருவாங்க? அது டபுள் ஆகி வரதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொன்னாளே. ஓ அப்படியா? சரி, ஆள் சேர்த்து விட்டா கமிஷன் வரும்னு சொன்னியே, அது? அது இன்னும் ஒரு 4 நாள்ல கிடைச்சிரும். அது கிடைச்ச உடனேயே நாம டூருக்கு போறோம், அதுவும் ஃப்ளைட்ல. ஏம்மா, நான் இது வரைக்கும் ஃப்ளைட்ல எல்லாம் ஏறினதே இல்லம்மா. அம்மா, நான் அப்புறமா பேசுறேம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நீ இப்படியே ஆளுங்களை சேர்த்து விட்டு அதிகமா காசு வாங்க முயற்சி பண்ணு. பாய். இவ என்கிட்ட கணக்கு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு.
என்ன இவ்வளவு பெரிய வீட்ல ஒரு காலிங் பெல்ல காணோம்? மேடம், பானுமதி மேடம். யார் அது? பானுமதி மேடம். நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள மேடம்னு கூப்பிடுறாங்க. யாருன்னு பாப்போம். பானுமதி மேடம். யாரு காலங்காத்தாலமே? ஓஹோ, நீங்களா சார்? வாங்க 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 சார், வாங்க வாங்க உட்காருங்க சார். காஃபி எடுத்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சரி, சொல்லுங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்களா கிளைண்ட்ஸ், அவங்க கொடுத்த பணத்துக்கு கமிஷன் 80,000 உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். 80,000? ஒன்லி 80,000. இந்தாங்க மேடம், உங்க கமிஷன் 80,000. இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த காஞ்சனா என் வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்ட தேவதை. அவளை நான் முன்னாடியே சந்திச்சிருந்தா நான் எப்பவோ கோடீஸ்வரி ஆயிருப்பேன். இப்போ கூட ஒன்னும் டிலே ஆயிடல மேடம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அப்புறம் வர கமிஷனை வச்சு நீங்க தான் அடுத்த பில் கேட்ஸ்னா பாத்துக்கங்களேன். அது யாரு? நம்ம காஞ்சனா விட பெரிய பணக்காரரா? நோ 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 நோ, அவர்தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரரு. இப்படியே நிறைய பேர் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா நீங்க தான் நம்பர் 2. அப்படியா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தலகால் புரியல சார். ஓகே மேடம், எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. உங்களுக்கு கொடுத்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நான் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன் மேடம். சரி சார். ஐயோ, என் புருஷன் வருஷம் பூரா சம்பாதிச்சா கூட இவ்வளவு பணம் என் கைக்கு வராது. என் புருஷனுக்கு புத்தியே இல்ல. மோசம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாரு. மோசம் பண்றவங்களா இருந்தா இவ்ளோ பணம் கொடுப்பாங்களா? இந்த விஷயத்தை நான் இப்பவே பிரியா கிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லுமா. பிரியா, நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சுமா. இன்னையில இருந்து நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். என்னமா சொல்ற? நான் 4 பேர்கிட்ட பணம் வாங்கி அந்த காஞ்சனா கிட்ட கொடுத்தல்ல, அதுக்கு 4 நாள் கழிச்சு தான் கமிஷன் வரும்னு சொன்னேன்ல, அது இன்னைக்கே இப்பவே வந்துருச்சு. அப்படியா? ஆமா பிரியா, இப்பதான் அந்த காஞ்சனாவோட மேனேஜர் வந்து அந்த அந்த நல்ல தம்பி இப்பதான் 80,000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு போனாரு. ஐயோ, கிரேட்மா. ஆமா, அந்த பணத்தை என்ன பண்ண போற? பிரியா, நான் போட்ட விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு ஆலமரமா அது வளர போகுது. அந்த சித்ரா தேவி முன்னாடி எப்படி வந்து நிக்கிறேன்னு பாரு. இவ்வளவு நாளா அவ நம்மள அவமானப்படுத்தினதுக்கு அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க பாரு. அம்மா, முதல்ல அந்த ஃபைனான்சியர் கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துடணுமா? ஹலோ பிரியா, எதுவும் கேட்கல. நான் அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு கேக்குதுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நீ சொன்னது எதுவுமே என் காது கேட்கல. பணத்தை ஃபைனான்சியர் கொடுக்கணுமா? முதல்ல என்ன பண்ணணும்னு நானே பாத்துக்கிறேன். ஐயோ, இவ்வளவு பணத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சுமித்ரா, பிரியாவை கவனிச்சியா? அவ யாருகிட்டயே சொல்லாம எங்கேயோ போறா. எப்ப பார்த்தாலும் அவ அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. ஆமா அத்தை, அத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இது எல்லாம் நான் அவகிட்ட கேட்டா அவ வருத்தப்படுவாளோன்னு நினைச்சு நான் எதுவுமே அவகிட்ட கேக்குறது இல்ல. எனக்கு என்ன தோணுது தெரியுமா சுமித்ரா? அவ ஏதோ பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அத நம்ம கிட்ட சொல்ல முடியாம இப்படி பண்றா. அவளுக்குன்னு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லலாமே. சீதா, இங்க வாமா, இப்படி உட்காரு. சொல்லுங்க பாட்டி. பிரியாவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. எங்களை விட அதிகமா பிரியாவை பத்தி உனக்கு தான் தெரியும். அதனால கேக்குறேன். பிரியா முன்ன மாதிரி இல்லையே, வித்தியாசமா நடந்துக்கிறாளே.
அது உனக்கு தெரியுதா? எனக்கு ஒன்னும் அப்படி தோணல பாட்டி. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல சீதா, அவ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு அவ நடவடிக்கையை பார்த்தா எனக்கு தோணுது. அதான் கேட்டேன். பாட்டி, அக்கா படிச்சவங்க. அவ்வளோ சீக்கிரமா எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை அக்காவுக்கு இருக்கு. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். அவ நம்ம வீட்டு பொண்ணு, ஏதோ ஒரு பிரச்சனையை தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டாளோன்னு சந்தேகம். அதான் கேட்டேன். அப்படி ஏதாவது நடந்தா நாம எல்லாரும் தான் இருக்கோமே, விட்டுருவோமா? நீங்க ஏன் பாட்டி பயப்படுறீங்க? இங்க பாரு சீதா, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது உண்மையிலேயே நாங்க செஞ்ச புண்ணியம். சரி, நீ போய் உன் வேலையை பாரு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இவ்வளவு சுலபமா இந்த அளவுக்கு பணத்தை நான் சம்பாதிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்பவே போய் வாங்கிடணும். ஆமா, நான் ஏதாவது அப்படி வாங்கினா பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு இவருக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அதனால நான் கொடுத்த 20 லட்சம் 40 லட்சமா வந்த உடனே பாத்தீங்களா, என் புத்தியை வச்சு நான் எப்படி சம்பாதிச்சேன்னு இவருக்கு காட்டுவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேணுமோ வாங்குவோம். அது வரைக்கும் இந்த பணத்தை பீரோல வச்சிருவோம். ஐயோ கடவுளே. ஆமா, அதுக்கப்புறமா ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுத்துமே, அதுக்கு கமிஷன் கொடுக்கலையே. போன் பண்ணியே கேட்டுருவோம். சொல்லு பானுமதிக்கா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல காஞ்சனா, முதல்ல வாங்கி கொடுத்த பணத்துக்கு கமிஷன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சில ஆட்கள் கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு இன்னும் கமிஷன் வரவே இல்லை. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சாரி பானுமதிக்கா, என் மேனேஜர் மறந்துட்டான். ராஸ்கல் ராஸ்கல், தப்பா எடுத்துக்காதுக்கா. உனக்கு சேர வேண்டிய கமிஷன் நாளைக்கு வீடு தேடி வந்துடும். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் காஞ்சனா. அப்புறம் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும். அதுக்கு என்னக்கா, எப்போ வேணாலும் வாயேன், இது உன் வீடு மாதிரிக்கா. சரி காஞ்சனா, நான் நாளைக்கே வந்துடுறேன். ஓகே? வச்சிடுறேன். உயிரை வாங்குற. ஐயோ கடவுளே, என் புருஷன் சம்பாதிச்சு கொடுத்து நான் என்னைக்கு இப்படிலாம் என்றது? இவர்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ மகாலட்சுமி, எங்கடா ஜலபதி, உன்னோட கமிஷன் கிடைச்சிரும். மேடம்,
நாம இங்க இருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். அது மட்டும் இல்லாம ஆந்திரால இருந்து வேற போலீஸ் சென்னைக்கு வந்திருக்காங்க மேடம். ஆந்திரா போலீஸ் கூட பரவாயில்ல, சென்னை போலீஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கணும் மேடம். மிஸ்டர் நல்ல தம்பி, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? நமக்கு என்ன இது மட்டும்தான் ஸ்டேட்டா? இங்க இல்லைன்னா கர்நாடகா, கர்நாடகா இல்லைன்னா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா இல்லைன்னா யூபி, யூபி இல்லைன்னா எம்பி. இதெல்லாம் எனக்கு ஜூபி மாதிரி. யூ ஆர் கிரேட் மேடம். இந்த காஞ்சனா எப்பவுமே கிரேட் தான்.